உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. பச்சாத நீரூற்றை போலிருப்பேன், பலமிக்க தோட்டத்தை போலிருப்பேன். நீங்களா சத்ருவை துரத்தணும்னு நினைச்சீங்கன்னா, நீங்களா சத்ருவை அழிக்கணும்னு நினைச்சீங்கன்னா, கோதுமையும் அது கூட சேர்ந்து அழிக்கப்படும். அவருக்கு தான் தெரியும் எது நல்ல களைகள், எது கெட்ட களைகள். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீ மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீ மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பனும் நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பனும் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. எல்லாம் சொல்லுவோம். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. அல்லேலூயா. ஆமென். கர்த்தரை நோக்கி பார்த்த முகங்கள்
ஒரு நாள் வெட்கப்பட்டு போகாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? ஓ ராமாதா ராலா ராபா ஷபாலா ரா தூராபாலா ராபா லைதா ராலா ராமா தூராபாலா ராபா ஷபாலா ராபா தூராபாலா ராபாலா ராபா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாதா உம் திருக்கரத்தின் இசைக்கருவினா நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம்போ. நாதா உம் திருக்கரத்தின் இசைக்கருவினா நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம்போ. எங்கே நான் போக உம் சித்தமோ அங்கே நான் சென்றிடுவே. எங்கே நான் போக உம் சித்தமோ அங்கே நான் சென்றிடுவே. உம் நாமத்தில் ஜெயம் எடுப்பே. உம் நாமத்தில் ஜெயம் எடுப்பே. நாதா உம் திருக்கரத்தில் இசைக்கருவினா கரங்களை தட்டி பாடுவோம். நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம்போ. நாதா உம் திருக்கரத்தில் இசைக்கருவினா நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம்போ. நிந்தைகள் நெருக்கம் துன்பங்களில் துதிபாடி மகிழ்ந்திருப்பே. சொல்லுவோமா? நிந்தைகள் நெருக்கம் துன்பங்களில் துதிபாடி மகிழ்ந்திருப்பே. கிருபை ஒன்றே போதுமையா. உம் கிருபை ஒன்றே போதுமையா. நாதா உம் திருக்கரத்தில் இசைக்கருவினா நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம்போ. நாதா உம் திருக்கரத்தில் இசைக்கருவினா நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம்போ. ஊரெல்லாம் செல்வேன் பறைசாற்றுவேன் உம் நாமம் உயர்த்திடுவேன். ஊரெல்லாம் செல்வேன் பறைசாற்றுவேன் உம் நாமம் உயர்த்திடுவேன். சாத்தான் கோட்டை தகர்த்திடுவே. சாத்தான் கோட்டை தகர்த்திடுவே. நாதா உம் திருக்கரத்தில் இசைக்கருவினா நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம்போ. நாதா உம் திருக்கரத்தில் இசைக்கருவினா நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம்போ. எல்லாரும் கரங்களை தட்டி நாதா உம் திருக்கரத்தில் இசைக்கருவினா நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம்போ. நாதா உம் திருக்கரத்தில் இசைக்கருவினா நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம்போ. நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம்போ. நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம்போ. நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம்போ. ஓ ரபல ரப சாந்தா ரபா துரபல ரப துரபா. நாம் உண்மையாகவே ஆண்டவருக்காக பயன்பட வேண்டும் என்ற உண்மையான ஆசை இருப்பவர்களுக்கு கர்த்தர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? ஏசாயா எழுதின புஸ்தகம் 58:11 ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்கி என்னை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் மாற்றுவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? ஆமே. தேவனை உண்மையாய் தொழுது கொண்டு அவருடைய சித்தத்தை உண்மையாய் நீங்கள் செய்து வருவீர்களானால்
கர்த்தர் சொல்லுகிற வாக்குத்தத்தம் இதுதான். ஓ, உன்னை நித்தமும் அவர் நடத்துவார். அவரே கையை பிடிச்சு நடத்துவார். என்ன நடக்குமோ, எப்படி நடத்துவேனோ, இந்த மாதம் முழுவதுமாய் நான் எப்படி ஓட்டுவேனோ என்று சொல்லி கலங்க வேண்டியதே இல்லை. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் ஆத்துமாவை ஒவ்வொரு நாளும் தேற்றுவார். மட்டுமல்ல, உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். ஹல்லேலூயா. இப்பொழுது நாம் இந்த வசனத்தை தான் பாட்டாய் பாடப்போகிறோம். பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து முதலாவது சொல்லிட்டு அப்புறம் நமக்கு நாமே சொல்ல போகிறோம். அந்த பாட்டை கொஞ்சம் வித்தியாசமாய் பாட போகிறோம். ஹல்லேலூயா. ஆமென். பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்கள், வற்றாத நீரூற்றை போல் இருப்பாய், பலமிக்க தோட்டத்தை போல் இருப்பாய், கர்த்தரை நம்பி வாழ்ந்திருப்பாய், காலமெல்லாம் நீ செழித்திருக்க போகிறாய். ஹல்லேலூயா. நம்ம எதை பாசிட்டிவாக எதை நம்ம ப்ரொக்ளைம் பண்ணுறோமோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். ஹல்லேலூயா. இதை சாதாரணமாய் அல்ல, உணர்ந்து உச்சி முதல் உள்ளங்கால் வரைக்கும் நரம்புகள், எலும்புகள், தசைகள் எல்லாவற்றிலும் இந்த வார்த்தை போகும்படியாக உணர்ந்து இதை நீங்கள் சொல்லி நாம் ஆவியில் நிரம்பி அப்படியே ஆவியானவர் அந்த வார்த்தைகள் எல்லாம் பணிவிடை ஆவியில் அப்படியே தூக்கி கொண்டு தேவ சமூகத்தில் கொண்டு போய் விடணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் இப்போ சொல்கிற வார்த்தையை அப்படியே ஆண்டவர் மேகஸ்தம்பமாய் அக்கினி ஸ்தம்பமாய் இருக்கிற தேவனுடைய வல்லமை அப்படியே தூக்கி கொண்டு போய் தேவ சமூகத்தில் அந்த வார்த்தை போய் எட்டணும். ஹல்லேலூயா. இப்போ எல்லாரும் பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, வற்றாத நீரூற்றை போல் இருப்பாய். அப்படி சொல்லிட்டு இரண்டாவது பாடும்போது வற்றாத நீரூற்றை போல் இருப்பேன் என்று நாம் பாடப்போகிறோம். பாடுவோமா? வற்றாத நீரூற்றை போல் இருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போல் இருப்பாய். நீ வற்றாத நீரூற்றை போல் இருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போல் இருப்பாய். கர்த்தரை நம்பி வாழ்ந்திருப்பாய், காலமெல்லாம் நீ செழித்திருப்பாய். கர்த்தரை நம்பி வாழ்ந்திருப்பாய், காலமெல்லாம் நீ செழித்திருப்பாய். வற்றாத நீரூற்றை போல் இருப்பேன், வளமிக்க தோட்டத்தை போல் இருப்பேன். நான் வற்றாத நீரூற்றை
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கடந்த மார்ச் மாதத்தில் எனக்கு கண்ணில் ஒரு அரிப்பு எரிச்சல் வந்தது. அது போய் காமிச்சப்போ அவங்க கண் இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு அப்படின்னு ட்ராப்ஸ் கொடுத்தாங்க. அந்த ட்ராப்ஸை போட்டோன்னே இன்னும் எச்சா அதிகமாகி 2 கண்ணிலையும் பாதிப்பு ஏற்பட்டு கண்ணே திறக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்போ திரும்ப வேறு ஹாஸ்பிட்டலில் போய் காமிக்கும்போது உங்களுக்கு ஸ்டீராய்டு ட்ராப்ஸ் கொடுத்துருக்குறாங்க, அதனால தான் இந்த பாதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு 2 மாதம் நீங்கள் இந்த ட்ராப்ஸ் போடுங்க, ஆனாலும் இது உங்கள் கண்ணை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, காரணியாக அந்த கருவிலியை பாதிச்சிரும், இருந்தாலும் நீங்கள் போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் விசுவாசத்தோடு அந்த ட்ராப்ஸை போட்டேன். இப்போ 2 மாதம் கழித்து போய் காமிக்கும்போது எந்த பாதிப்பும் இல்லை, கண் நல்லா இருக்குன்னு டாக்டர் சொன்னாங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கத்தர் ஸ்தோத்திரம். அடியான முறை சிறுசாத்தி எனக்கு கத்தருக்கு நான் நன்றி செலுத்தேன். என்னுடைய வலதுகால் முட்டி நரம்பெல்லாம் அதிகமான வலிக்கு நரம்பு அப்படியே பிடிச்சிருச்சு, நடக்க முடியாது. ஜிஹெச்சில் போய் 6 மாதம் ஊசி போட்டேன், மாத்திரை சாப்பிட்டேன், நல்லாகலை. அப்புறம் தனியார் டாக்டர் போகிற 5000 ரூபா செலவு பண்ணி ஊசி மாத்திரையெல்லாம் போட்டு சாப்பிட்டு அதுவும் சரியாகலை. ஆனால் இந்த ஜபத்துக்கு வர வேண்டும் என்று நேற்று சாயங்காலம் தாயத்துமான நேற்று சாயங்காலமே கால் கொஞ்சம் குணமடையுது. இப்பொழுது ஆலயத்து கடந்து வர கத்தரிசி இப்பொழுது ஆண்டவர் பரிபூர்ண விடுதலை கொடுத்தார். அதுக்காக கத்தருக்கு நான் நன்றி சொல்லி சிறு சாட்சியை முடிக்கிறேன். மத்தேயு 13:24-30. வேறொரு ஊமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறது. நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறது. மனுஷன் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். ஒரு சத்துரு தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு சத்துரு கோதுமைக்குள்ள ஒரு களையை விதைத்து விட்டு போனான். பயிரானது வளர்ந்து கதிர்விட்ட போது களைகளும் காணப்பட்டது. வீட்டெஜமானுடைய வேலைக்காரர் அவனிடத்தில் வந்து, ஆண்டவனே, நீர் உமது நிலத்தில் நல்ல விதையை விதைத்தீர் அல்லவா, பின்னை அதில் களைகள் எப்படி உண்டானது என்றார்கள். அவன், சத்ரு அதை செய்தான் என்றான். அப்பொழுது வேலைக்காரர், நாங்கள் போய் அவைகளை பிடுங்கி போட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். நாங்க போய் அந்த களைகளை பிடுங்கி போடுறோம், அது உமக்கு சித்தமா அப்படின்னு எஜமான பார்த்து கேட்கிறாங்க. அதற்கு அவன், வேண்டாம், களையை பிடுங்கும் போது நீங்கள் கோதுமையும் கூட வேரோடை பிடுங்காத படிக்கு 2ஐயும் அறுப்பு மட்டும் வளர விடுங்கள். அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி, ஓகே பாருங்க, களைகளை பிடுங்கும் போது நீங்க கோதுமையும் சேர்ந்து பிடுங்கிருவீங்க, அதனால கோதுமை களை 2மே ஒன்னா வளரட்டும். நான் அறுப்பு காலம் வரும், அப்போ நான் அறுக்கிறவர்களை நோக்கி நான் அதை அறுக்க சொல்லுவேன், அது வரைக்கும் அது 2மே வளரட்டும், கோதுமையும் களைகளும் ஒன்றாக வளரட்டும். இன்னைக்கு ஒரே இடம், அந்த சம்பவம் பார்த்திங்கன்னா ஒரே நிலம், ஒரு தோட்டத்தில் 2 காரியங்கள் வளருது. ஒன்று கோதுமை வளருது, நல்ல பயிர் வளருது, அதே நேரத்தில் களைகளும் அந்த கோதுமையோடு கூட சேர்ந்து வளருகிறது. இன்றைக்கி அநேக நேரத்தில் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நம்ம போகிற இந்த ட்ராவலில் நம்ம கூட எல்லாருமே கோதுமைகள் தான் நம்ம கூட இருக்கிறாங்கன்னா இல்லை. நம்ம கூட ட்ராவல் பண்ணுற எல்லாருமே நல்ல ஆட்கள், எல்லாம் முத்துக்கள், எல்லாம் கோதுமைகள்னால் இல்லை. அநேக களைகளும் நம்மோடு கூட ட்ராவல் பண்ணுவாங்க. அநேக எதிரிகள், நம்ம பிடிக்காத, நம்மளை பார்த்தாலே கோவப்படுற ஆட்கள் நம்ம கூட ட்ராவல் பண்ணுவாங்க. எல்லா சொந்தக்காரங்களுக்கும் நம்மளை பிடிக்குதா அப்படின்னா இல்லை. உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற எல்லாருக்குமே உங்களை ரொம்ப பிடிக்குமா அப்படின்னா இல்லை. ஆனால் பிடிக்குதோ பிடிக்கலையோ அவங்கள பார்த்தா நம்ம வணக்கம் போட்டு தான் ஆகணும், அவங்கள பார்த்தா ஒரு ஸ்தோத்திரம் பண்ணணும், அவங்கள பார்த்தா அவங்க நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்டு தான் ஆகணும். அநேக நேரத்தில் கர்த்தர் களைகளை அனுமதிக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் பயணத்தில் உங்கள் கூட ட்ராவல் பண்ணும்படி அநேக களைகளை அவர் அனுமதிக்கிறார். பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்படும் போது மோசே கூட எல்லாரும் சந்தோஷமாக கிளம்புனாங்க. கொஞ்ச நாள்லேயே அநேகர் மோசேவை பார்த்து வெறுக்க ஆரம்பித்தாங்க, முறுமுறுக்க ஆரம்பித்தாங்க. மோசேயுடைய சொந்த சகோதரி மீரியாலே மோசேவை பார்த்து முறுமுறுக்க ஆரம்பித்தா. பாருங்க, அவ்வளவு முறுமுறுப்பு இருந்தாலும் அவங்க எப்படின்னா ஒரே ட்ராவல் பண்ணுறாங்க, வனாந்திரத்தில் ஒன்றா நடக்கிறாங்க, பகை தான், சண்டை தான், ஆனால் ஒன்றா ட்ராவல் பண்ணுறாங்க. அந்த முறுமுறுப்பு மத்தியிலையும் ஆண்டவர் அநேக அற்புதங்களை செய்கிறார். மோசேவை அழகாய் தேவன் நடத்துகிறார். அப்போது களைகள் ஏன் பிடுங்கப்படலை,
ஏன் ஆண்டவர் அதை அனுமதிக்கிறார்? ஏன் ட்ராவல் பண்ண வைக்கிறார்? யோசேப்புடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது யோசேப்பு அவங்க அண்ணன்மார்க அவன் மேலே கோபமாக இருக்கிறாங்க. அவங்க அப்பா அவனுக்கு பல வர்ண அங்கேயே உடுத்துறார். அதெல்லாம் அண்ணன்மார்களுக்கு பிடிக்கல. ஆனால் ஒரே வீட்டில் எல்லாம் வளர்க்கப்படுறாங்க, ஒன்றா ட்ராவல் பண்ணுறாங்க. சவுல் தாவீதை பார்க்கும்போது சவுலுக்கு தாவீதை பார்த்தாலே ஒரு மாதிரி எரிச்சல் பட்டான். ஜனங்கள் சொன்னாங்க, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000. இந்த வார்த்தையை கேட்டதுக்கு பிறகே தாவீது மேலே சவுல் எரிச்சலாக இருந்தார். ஆனால் சவுலுக்கு அசுத்தாவி பிடிக்கும்போது தாவீது தான் வந்து கிண்ணறம் வாசித்தார். சில நேரத்தில் சத்துருக்களாக இருந்தாலும் ஆண்டவர் ஒன்றா ட்ராவல் பண்ண ஒன்றா அனுமதிக்கிறார். என்னுடைய முதல் பாயிண்ட் இப்படி எழுதியிருக்கிறேன், உங்களுடைய சத்துருக்களை, கலைகளை பிடுங்கி எறியாத. நான் இதுக்கு முன்னாடி சத்ருவை வந்து பிடுங்கி எறி, அவனை தூக்கி வீசு, அவனுக்கு இடம் கொடுக்காத, இப்படியே நிறையா பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். பிசாசுக்கு எதிர்த்து நில்லு, பிசாசுக்கு இடம் கொடுக்காதுன்னு. ஆனால் இந்த அதிகாரம் சொல்லும்போது, இந்த அதிகாரம் வாசிக்கும்போது கலைகளை பிடுங்கி எறியாத. தோட்டக்காரன் கேட்குறான், நாங்கள் போய் இவைகளை கலைகளை பிடுங்கட்டுமா? அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இல்லைப்பா, நீ அவங்கள பிடுங்காத, அவங்க உன் கூட, அதாவது அவங்க அந்த அறுப்பு காலம் வரைக்கும் சேர்ந்து வளரட்டும். அதற்கு அவன், வேண்டாம், களைகளை பிடுங்கும்போது நீங்கள் கோதுமையும் கூட வேரோட பிடுங்காதபடிக்கு 2ஐயும் அறுப்பு மட்டும் வளர விடுங்கள். 2மே அறுப்பு காலம் வரைக்கும் அது வளர விடுங்கள், அது வளரட்டும் அப்படிங்கிறார். எப்படி சத்ருவோடு கூட வளர்றது? சத்ரு இருக்கிறான், இவன் சத்ருன்னு தெரியும். எப்படிப்பா? இருக்கிறதுலையே ரொம்ப ஈஸியானது என்னதுன்னா, ஒரு சத்ருவை எதுக்கிறது ரொம்ப ஈஸி. சத்ருவை பார்த்ததும் அவனை பார்க்காம போகிறது ரொம்ப ஈஸி. ஒருத்தன் நமக்கு பிடிக்கல, அவனுக்கு என்னை பார்த்தா முறைக்கிறான் அப்படின்னா அவனை பார்த்துட்டு நம்மளும் முறைச்சிவிட்டு அப்படி விலகி போகிறது ரொம்ப ஈஸி. ஆனால் ரொம்ப கஷ்டம் எதுனா, சத்ருன்னு தெரிஞ்சும் அவன் நம்மளை பற்றி தப்பாக பேசுகிறான்ங்கிறது தெரிஞ்சும் அவன் நம்மளை பார்த்தா முறைப்பான், நம்மளை மதிக்க மாட்டான், நமக்கு ஒரு வணக்கம் கூட சொல்ல மாட்டான். இதெல்லாம் தெரிஞ்சும் அந்த சத்ருவை நேசிக்கிறது ரொம்பவே கஷ்டம். அதான் இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில் அடிக்கடி இயேசு கிறிஸ்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, உங்கள் சத்ருகளை சிநேகிங்க, உங்களை பகைக்கிறவர்கள் மேலே நீங்கள் அன்பாக இருங்க. மத்தேயு 5வது அதிகாரம் 44வது வசனம் ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. சத்துருக்களை நேசிங்க, பகைக்கிறவர்களை ஆசீர்வதிங்க. என்ன இதெல்லாம் முடியுமா அப்படின்னா, இயேசு அப்படி தான் வாழ்ந்தார். அவர் சத்ருவை சிநேகித்தார், அவர் பகைக்கிறவர்கள் மேலே அவர் அன்பு வைத்தார். யூதாஸ் காரியத்தை அவர் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கிறார். அவர் நேசிச்சார். சிலுவையில் தொங்கும் போதும் கூட, பிதாவே இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள், இவர்களை மன்னியும்னு இயேசு கிறிஸ்து வேண்டுதல் செய்தார். ஒவ்வொரு நேரமும், ஒரு நேரம் கூட சத்ருவை கண்டு அவர் விலகி போகலை. சத்ருவை கண்டு என்னை விட்டு போன்னு அவர் சொல்லலை. நீ சத்ருவே, பரிசேயர்கள் சதுசேயர்களை பார்த்து அவர் எதிர்த்து நிற்கல, அவங்க கூட சண்டை போடலை. அவர் அன்பாக இருந்தார் இயேசு கிறிஸ்து. அடுத்த வசனம் 46வது வசனம் சொல்லுகிறது, உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா? உங்களை நேசிக்கிறவங்க, உங்கள் மேலே அன்பாக இருக்கிறவங்க மேலேயே நீங்கள் அன்பாக இருந்தால் என்னப்பா பலன்? ஆயக்காரர், புறஜாதிகளும் அதே மாதிரி தானே இருக்கிறாங்க. உங்களுக்கும் அவங்களுக்கு வித்தியாசம் இல்லையே. ஒரு கொலைகாரன் கூட அவனை யார் நேசிக்கிறாங்களோ அவங்கள இந்த கொலைகாரன் ரொம்ப நேசிப்பான். ஒரு திருடன் கூட அவனை யார் ரொம்ப நேசிக்கிறாங்களோ அவங்கள இந்த திருடன் ரொம்ப நேசிப்பான். சத்துருக்கள் கூட அவங்கள நேசிக்கிறவங்கள நேசிப்பாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்குள்ள ஒரு வித்தியாசம் இருக்கணும்னா உன்னை பகைக்கிறவங்கள நீ நேசி, உன் சத்துருக்கு மேலே நீ அன்பு காட்டு. இதை தான் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்கிறார். இன்னைக்கு ஒருவேளை அநேக சத்துருக்கள் உங்களுக்கு முன்பதாக இருக்கலாம். அநேக மனிதர்கள் பார்த்து, இவன் எனக்கு சத்துரு, இவன் எனக்கு விரோதமாக இருக்கிறான், இப்படி அநேகர் இருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், நீ அவங்கள நேசி. ஒரு கிறிஸ்தவர், நான் ஒரு கிறிஸ்தவன் சொன்னால் ஒரு
நல்ல ஒரு கேரக்டர் என்னென்னா உங்கள் சத்துருக்களை நேசிக்கிற ஒரு கேரக்டர். உங்கள் சத்துருக்கள்னு தெரிஞ்சும் அவங்க கூட நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள். அது கர்த்தர் அனுமதிக்கிறது தான். ஆண்டவர் ஒரு நாள் தீமையை அனுமதிக்கவே மாட்டார். எப்போ உங்களுடைய களைகள் பிடுங்கப்படும், எப்போ கோதுமைகள் பிடுங்கப்படும்னா அந்த அதிகாரம் அழகாக சொல்கிறாரு, நீங்களா களைகளை பிடுங்க நினச்சிங்கன்னா உங்கள் கோதுமையும் அது கூட சேர்ந்து பிடுங்கும். நீங்களா பிடுங்க நினைக்காதீங்க. நீங்களா சத்ருவை துரத்தணும்னு நினச்சிங்கன்னா, நீங்களா சத்ருவை அழிக்கணும்னு நினச்சிங்கன்னா கோதுமையும் அது கூட சேர்ந்து அழிக்கப்படும். அதை நீங்கள் செய்யாதீங்க. ஆண்டவர் அழகாக சொல்கிறார், ஒரு நாளும் சத்ருக்கு விரோதமாக அவன் அழியணும்னு நினைக்காதீங்க. சத்ரு இல்லாமல் போகணும்னு நினைக்காதீங்க. சத்ருவை நேசிங்க. ஆமான்னு ஒருத்தர், எஸ்தர் புஸ்தகத்தில் ஆமான்னு ஒருத்தர் இருந்தார். இவரை அதாவது அகாஸ்வேரு ராஜா 127 பட்டணங்களுக்கு அதிபதியாய் வைத்திருந்தார். 127 பட்டணத்துக்கும் இந்த ஆமான் தான் அதிகாரி. இவர் போனால் போவாங்க, வானா வருவாங்க. எல்லா அதிகாரமும் இந்த ஆமான் கிட்ட இருந்தது. ஆனால் இந்த ஆமான் வாட்ச்மேனாக இருக்கிற, அதாவது காவல்காரனாக இருக்கிற மொர்தேகாய் மேலே கோவப்படுறார். மொர்தேகாவை பார்த்தா எரிச்சல் படுறார். மொர்தேகாய் ஒரு வாட்ச்மேன், அவரை பார்த்தா இவனுக்கு பயங்கர கோபம் வருது. அதனால ஆமான் என்ன பண்ணார், இந்த மொர்தேகாய் இருக்கக்கூடாது, இந்த மொர்தேகாய் மட்டுமல்ல இவன் கோத்திரமே, யூத கோத்திரமே இருக்கக்கூடாது, இதை நான் அழிப்பேன்னு யூத கோத்திரத்துக்கு விரோதமாக எழும்புறார். ஒரு மனுஷனுக்கு அழிக்கணுன்ட்டு ஆமான் எழும்புறாரு. நடந்தது என்னன்னா, மொர்தேகாய்க்காக வைக்கப்பட்ட தூக்கு மேடையில் ஆமான் தூக்கு போட்டு தொங்குனான். பாருங்க, கர்த்தர் காரியத்தை மாறுதலாக மாற்றினார். ஒருத்தனை அழிக்கணும்னு நினச்சான், கடைசியில் ஆமான் தான் அழிஞ்சு போனான். அதை தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் களைகளை பிடுங்கணும்னு நினச்சிங்கன்னா கோதுமைகளும் அது கூட சேர்ந்து பிடுங்கப்படும். களைகளை பிடுங்கணும்னு நினைக்காதீங்க, அதை விட்டுருங்க, அதை அப்படியே வளர விடுங்க. ஒரு நாள் ஒரு விசுவாசி வந்தாங்க, அப்பா கிட்ட வந்து இன்னொரு விசுவாசியை குறித்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. ஐயா, அந்த விசுவாசி நல்ல விசுவாசியே இல்லையா, அவங்கள சர்ச்சை விட்டு நீங்கள் நிறுத்தணும், அவங்க சர்ச்சை விட்டு நீங்கள் துரத்தணும், அந்த குடும்பத்தை நீங்கள் சர்ச்சுக்கே வரக்கூடாதுன்னு சொல்லுங்கய்யா அப்படின்னு ஒருத்தங்க கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அப்பா அவங்கள பார்த்து சொன்னாங்க, இல்லைம்மா, என்னால் அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. நான் அவங்கள வர வேண்டான்ட்டேன்னா அவங்களுக்கு பின்னாடி ஒரு 10 பேர் இருக்கிறாங்க, நல்ல கோதுமைகள் இருக்கிறாங்க, நல்ல விசுவாசிகள் இருக்காங்க, அவங்களெல்லாம் வராமல் போயிடுவாங்க, என்னால் அப்படி சொல்ல முடியாதுமான்னு அந்த அம்மாவை அனுப்பி விட்டுட்டாங்க. கொஞ்ச நாளில் எந்த விசுவாசியை பற்றி இவங்க குறை சொன்னாங்களோ அந்த விசுவாசி நல்லா ரசிக்கப்பட்டு அவங்களும் இவங்களும் ரொம்ப ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. ஒன்றா சர்ச்சுக்கு வந்துட்டு ஒன்றா எந்த விசுவாசி வரவே கூடாது அவங்கள நிறுத்துங்கன்னு சொன்னாங்களோ அவங்க கூட இவங்க நல்லா ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. அப்போது பிடுங்கிறது உங்கள் வேலையே இல்லை. ஆமேன். பிடுங்கிறது, அவங்கள அழிக்கணும்னு நினைக்கிறது, இது கர்த்தருக்கு விரோதமான காரியம். இயேசு கிறிஸ்து செஞ்சார். அவர் யூதாஸ் காரியோத்து தன்னோடு கூட இருக்கிறாருங்கிறத இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும். தன்னோடு கூட நடக்கிறான், ஒரு நாள் இவன் என்னை காட்டி கொடுப்பான்ங்கிறது எல்லாம் அறிஞ்சும் இயேசு கிறிஸ்து ஒரு நாள் கூட யூதாஸை பார்த்து என்னை விட்டு நீ போடா, நீ என்னை காட்டி கொடுப்ப, எனக்கு விரோதமாக நீ எழும்ப போகிற, என்ன வஞ்சனை வச்சுட்டே என் கூட சுத்துறையா, பொல்லாதவனே, இப்படியெல்லாம் இயேசு கிறிஸ்து சொல்லவே இல்லை. கடைசி நேரத்தில் கூட யூதாஸை பார்த்து சொன்னார், சிநேகிதனே, என் நண்பனே, இப்படி தான் இயேசு அழைச்சார். சிநேகிதனே, கடைசி வரைக்கும் யூதாஸை விட்டு கொடுக்கவே இல்லை, அவர் கட்டி அணைச்சார். பாருங்க, சத்துருக்களை நீங்கள் சிநேகிங்க. சத்துருக்கள் நீங்கள் தூக்கி எறியணும்னு நினைக்காதீங்க. ரெண்டாவது பாயிண்ட், முதல் பாயிண்ட், உன் சத்ருவை நீ தூக்கி எறியணும்னு விரும்பாத, விற்று. ரெண்டாவது, களைகளால் ஒருபோதும் உங்கள் கனிகளை சேதப்படுத்த முடியாது. களைகளால் ஒருபோதும் உங்களுடைய கனிகளை சேதப்படுத்த முடியாது. இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, கோதுமையும் வளரட்டும், களையும் வளரட்டும், ரெண்டுமே வளர விடு. அப்போது தோட்டக்காரன் சொல்கிறான், இல்லைப்பா, நான் களைகளை பிடுங்குறேன். அந்த வசனம் சொல்லுது, அது வளர விடு, அது அறுப்பு காலம் வரைக்கும் அது வளரட்டும். அப்படின்னா இந்த கோதுமை இந்த களை கூட இருக்கிறதுனால இந்த கோதுமைக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. இது எப்பவும் போல வளருது, எப்பவும் போல கனி கொடுக்குது.
இதுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு இந்த களை கூட சேர்ந்து வளர்றதுனால இந்த கோதுமைக்கு பாதிப்பு வந்தது, கோதுமை முளைக்கல, இப்படியெல்லாம் அதில் போடவே இல்லை. இந்த கோதுமையும் அழகாக முளைச்சது, அது கனி கொடுத்தது, அறுப்புக்கு ரெடியாக இருக்கான். அப்படின்னா என்னன்னா, களைகளால் இதுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. நானும் உங்களை பார்த்து சொல்கிறேன், உங்களுடைய சத்துருக்களால் உங்களை தொடவே முடியாது. உங்கள் சத்துருக்களால் உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. ஆண்டவர் ஒரு நாளும் உங்கள் சத்துருவை உங்களை மேற்கொள்ள அவர் விடவே மாட்டார். அதான் ஏசாயா 54வது அதிகாரம் 17வது வசனம் சொல்கிறது, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும், உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய், நீ கர்த்தருடைய உனக்கு விரோதமாய் எழும்பப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும். சங்கீதம் 91:10வது வசனம் சொல்கிறது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. என்னாகமம் 23வது அதிகாரம் 23வது வசனம் சொல்கிறது, யாக்கோபுக்கு விரோதமாக மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமாக குறி சொல்லுதல் இல்லை. இன்னைக்கு அநேகர் விழுகும் போதெல்லாம் இதுக்கெல்லாம் காரணம் இவன் தான், நான் தோத்து போனேன் அதுக்கு காரணம் இவன் தான், வீட்டுக்கு முன்னாடி ஒரு எலுமிச்சம்பழம் இருந்துட்டா போதும், இந்த எலுமிச்சம்பழத்துக்கு காரணம் அந்த அம்மா தான் அப்படின்றாங்க. எலுமிச்சம்பழம் இருந்ததுன்னா அது தைரியமாக எடுத்து அதை வெட்டி ஜூஸ் போடுங்க, ஒரு சேதமும் உங்களுக்கு வராது. சத்துரு உங்களை சேதப்படுத்தவே முடியாது. அதான் சொல்றாரு, உனக்கு விரோதமாக மந்திரம் இல்லை, உனக்கு விரோதமாக குறி சொல்லுதல் இல்லை, எந்த சத்துருவும் உனக்கு எதிரியும் இல்லை, எந்த சத்துருவும் உன்னை சேதப்படுத்தவும் முடியாது. இன்னைக்கு அநேகர் அவன் தான் இவன் தான் பகையை உண்டாக்கிக்கிறாங்க. அதுதான் சத்துருவை எதுக்குறனால உங்களுக்குள்ள இருக்கிற நல்ல கோதுமைகளும் அது வேஸ்டாக போயிடுது. நல்ல கனிகள் உங்களால் கனிகள் கொடுக்க முடியறதில்ல. காரணம், சத்துரு கூடயே போராடி போராடி ஒரு கனிகளும் எழும்பல. சவுளுடைய வாழ்க்கையில் அப்படிதான். தாவீது கூடயே 40 வருடம் அரசாண்டார். தாவீது கூடயே போராடி 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 கடைசியில் நாண்டு கொண்டு செத்தார். ஈட்டியை வச்சு அது மேலே விழுந்து ஒரு நல்ல கனி கொடுக்கல. இன்னைக்கு போராடிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய முடிவு பரிதாபமாக இருக்கும். நல்ல கனிகள் உங்ககிட்ட இருந்து பார்க்கவே முடியாது. போராடுறவங்கிட்ட, எதிர்த்து நிற்கிறவங்கிட்ட, சண்டை போடுறவனுக்கிட்ட, பிடுங்கணும்னு நினைக்கிறவங்கிட்ட, நான் தான் இவர் எதிரி, எனக்கு யாரும் இருக்கக்கூடாது, சத்ருவெல்லாம் நான் துரத்துவேன்கிறவங்கிட்ட நல்ல கனிகளை பார்க்கவே முடியாது. அட்ஜஸ்ட் பண்ணுறவங்கிட்ட தான் கனிகள் இருக்கும். சகிச்சு போகிறவங்கிட்ட தான் கனிகள் இருக்கும். கூட இருக்கிற சத்ருன்னு தெரிஞ்சும் அவனை அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி அவன் கூட பேசி போகிறவங்கிட்ட கனிகள் இருக்கும். ஒரு மனுஷன் பக்கத்து வீட்டுக்காரனுக்காக ஜெபம் பண்ணாராம், இந்த பக்கத்து வீட்டுக்காரனை அழிச்சிருங்க ஆண்டவரே, அவன் உமக்கு விரோதமாக பேசுகிறான், நான் ஜெபம் பண்ணாலே அவனுக்கு பிடிக்க மாட்டேங்குது, நான் இங்கே பாட்டு போட்டாலே அவனுக்கு பிடிக்க மாட்டேங்குது, அவன் உமக்கு விரோதமாக பயங்கரமாக எழும்புறான், எங்கள் வீட்டுக்கு ஊழியக்காரர் வந்தால் அவனுக்கு பிடிக்கல, யாராவது வந்து ஜெபம் ப்ரேயர் நடத்தினா அவனுக்கு பிடிக்கல, அவனை அழிச்சு போட்டுருங்கன்னு ஜெபம் பண்ணாரான். அப்போ ஆண்டவர் அந்த ஜபத்துக்கு பதிலே சொல்ல ரொம்ப நாளாக ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தார். ஆண்டவரே அவனை சந்திங்க, அவனை அழிங்க, அவனை தொடுங்க, அவனை இல்லாமல் ஆக்குங்க அப்படின்லாம் ஜெபம் பண்ணார். ஒரு நாள் ஆண்டவரை பார்த்து கேட்டார், என்ன ஆண்டவரே, நான் இத்தனை வருஷமாக ஜெபம் பண்ணுறேன், அவனை இல்லாமல் ஆக்குங்க, அவனை அழிங்கன்னு ஜெபம் பண்ணுறேன், நீங்கள் அவனுக்கு ஒன்றுமே செய்ய மாட்டேங்கிறீங்களே, அப்படியே இருக்கிறானே. அப்போ ஆண்டவர் சொன்னார், நீ அழிக்கணும்னு ஜெபம் பண்ணுற, ஆனால் நான் அவனை ஒரு ஊழியக்காரனாக மாற்றணும்னு நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னாராம். உடனே அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணுறதே, அவனுக்காக ஜெபம் பண்ணுறதே நிறுத்திட்டார். கொஞ்ச நாளில் அந்த மனுஷன் வந்து இவரை பார்த்து, பிரதர், நான் உங்களுக்காக ஆண்டவருக்கு விரோதமாக எத்தனையோ காரியத்தை செஞ்சுட்டேன், அதையெல்லாம் மன்னிச்சிருங்க, நான் இப்போ ஆண்டவரை அறிஞ்சிக்கிட்டேன், நான் ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய விரும்புகிறேன்னு சொல்லி ஒரு பெரிய ஊழியக்காரராய் மாறினாராம். பாருங்க, நமக்கு அநேக நேரத்தில் தெரியாது, அநேக நேரத்தில் சத்ரு யாருங்கிறது தெரியாது. அதான் கலைகளை வந்து, அதாவது ஒரு நாளும் சத்ருனால நமக்கு ஒரு சேதமும் வராது. சத்ருவை விட்டுருங்க, ஆண்டவர் அதை பார்த்துக்குவார், ஆண்டவர் அந்த காரியத்தை இடைப்படுவார், ஆண்டவர் அதில் செயல்படுவார். யோசேப்பு சொல்லுகிறார் அண்ணன்மார்களை பார்த்து, நீங்கள் எனக்கு உண்மையாகவே தீமை தான் செஞ்சீங்க, ஆனால் கர்த்தர் அந்த தீமையை நன்மையாய் மாற்றினார்
ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 50வது அதிகாரம் 20வது வசனத்தில் யோசேப்பு அண்ணன்மார்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்திருக்கிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். அதை நன்மையாக ஆண்டவர் மாற்றினார். நான் மட்டும் யோசேப்புடைய நிலைமையில் இருந்தேன்னா யோசேப்புக்கு எல்லா அதிகாரமும் இருந்தது. யார் யாரெல்லாம் தீமை செஞ்சாங்களேலாம் அவங்களெல்லாம் கொன்று போட்டிருப்பேன். ஆனால் யோசேப்பு பாருங்க, அத்தனை அதிகாரையும் யார் யார் தீமை செஞ்சாங்களோ அவங்களெல்லாம் கொல்லக்கூடிய அதிகாரம் இருந்தது. போத்திபாரோடைய மனைவியை கொன்றிருக்கலாம். காவலில் இருந்த 2 பேர் ஒருத்தன் மறந்துட்டான். நான் உன்னை காப்பாற்றுவேன்னு வாக்கு கொடுத்தவன் யோசேப்பை மறந்துட்டான். அவனை ஏதாவது செஞ்சுருக்கலாம். குழியில் தூக்கி போட்டான். அண்ணன்மார்களை ஏதாவது செஞ்சுருக்கலாம். இஸ்மவேலருக்கு விற்கப்பட்டான். இஸ்மவேலர்களை ஏதாவது செஞ்சுருக்கலாம். இஸ்மவேலர்கள் எகிப்துக்கு விற்கப்பட்டாங்க. எத்தனையோ காரியம். ஏன்னா எல்லா அதிகாரமும் யோசேப்பு கிட்ட இருந்தது. ஆனால் அண்ணன்மார்களை பார்த்து யோசேப்பு எந்த ஒரு தீமையும் சொல்லலை. என்னை ஏன் குழியில் தூக்கி போட்டீங்கன்னு கூட யோசேப்பு கேட்கல. நீங்கள் எனக்கு தீமை செஞ்சீங்க, ஆனால் கர்த்தர் அதை நன்மையாய் மாற்றினார். இதுதான் கர்த்தர் செய்கிறார். ஒருவேளை சத்துருக்கள் உங்களுக்கு தீமை செய்யலாம், சத்துருக்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பலாம். உங்களுக்கு நல்லா தெரியும் சத்துருக்கள் இந்த தீமையை செஞ்சுருக்கிறாங்க, இவங்களுக்கு விரோதமாக எழும்பியிருக்கிறாங்கன்னு. ஆனால் அவங்கள வச்சு தான் கர்த்தர் உங்களுடைய தலையை உயர்த்துவார். சத்துருக்களை கொண்டு தேவ திட்டத்தை நிறைவேற்றுவார். ஒரு கோலியாத் மட்டும் வரலைன்னா சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000ன்னு பாட்டு பாடி இருக்க மாட்டாங்க. கோலியாத் வந்ததுனால தான் தாவீதினுடைய தலை உயர்த்தப்பட்டது. தானியல் காலத்தில் அநேகர் தானியலுக்கு விரோதமாக எழும்புனாங்க. தானியலை சிங்கக்கெபியில் போடணும்னு நினச்சாங்க. சிங்கக்கெபிக்குள்ளே போனதுனால தான் தானியலுடைய தலை உயர்த்தப்பட்டது. நெபுகாத் நேச்சர் பார்க்குறார், சாத்ராக் மேசாக் ஆபேத் நேக்கோவை நீங்கள் அக்கினியில் போடுங்க. இந்த நெபுகாத் நேச்சரு அங்கே இருக்கிற ஆட்களை ஆண்டவர் அனுமதித்ததுனால தான் சாத்ராக் மேசாக் ஆபேத் நேக்கோவுடைய தலை உயர்த்தப்பட்டது. அவங்கள தேவன் காப்பாற்றினார். அநேக நேரத்தில் சத்துருக்களை வச்சு உங்களுடைய லட்சியத்துக்கு தேவ திட்டத்தை தேவன் நிறைவேற்றுவார். நீங்கள் முயற்சி செய்யும் போது அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் சத்ருவை கொண்டு வருவார், எல்லாத்தையும் ஈஸியாக மாற்றிடுவார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலையும் அதுதான். அநேகர் இயேசுவை பகைத்தார்கள். பரிசேயர்கள் வந்தது, சதுசேயர்கள் வந்தது, பிலாத்து, யூதாஸ் காரியோத், இவங்கெல்லாம் சத்ருக்களை போல தோன்றலாம். ஆனால் இவங்கெல்லாம் தேவ திட்டத்துக்கு நேராய் நடத்தினார்கள். பாருங்க, ஒரு நாளும் நீங்கள் சத்துருக்கு துரோகம் பண்ணாதீங்க. சத்துருக்கள்னு நீங்கள் எதுக்காதீங்க. சத்துருக்கள்னு அவங்கள பகைக்காதீங்க. கர்த்தர் அவங்கள கொண்டு அவர் என்ன செய்ய சித்தம் இருக்குதோ அதை செய்வார். அவங்களால உங்களுக்கு எந்த ஒரு தீமையும் வராது. அவங்களால உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது. அவங்களால உங்களுக்கு எந்த ஒரு பொல்லாப்பு வராது. எந்த சூனியம் வச்சாலும் அது உங்களுக்கு நிறைவேறாது. மந்திரம் வச்சாலும் அது உங்களுக்கு நிறைவேறாது. உங்கள் தலையை ஆண்டவர் உயர்த்துவார். ஹல்லேலூயா. கடைசியாக ஒன்று சொல்லிட்டு முடிக்கிறேன். கர்த்தர் வந்து களைகளை பிடுங்கி போடும் வரை காத்திரு. என்ன பாஸ்டர், அப்போ சத்துரு கூடவே நடக்கவா? சத்துருக்கள் எனக்கு பண்ணுற துரோகங்கள் அதெல்லாம் ரொம்ப பயங்கரமாக இருக்கே. எப்படி பகைக்காம இருக்க, எப்படி நேசிக்க? அவங்கள நான் பிடுங்கி போடலைன்னா அவ்வளோதான், அவங்க என்னை ரொம்ப இல்லாமல் ஆக்கிடுவாங்க. இல்லை இல்லை இல்லை, பிடுங்கி போடுறது வந்து உங்கள் வேலையே இல்லை. பிடுங்கி போடுறது கர்த்தருடைய வேலை. அதான் ஆண்டவர் அழகாக சொல்கிறாரு, அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நான் வந்து அறுப்பு காலம் வரைக்கும் அது வளரட்டும்பா, நான் வந்து அறுப்பேன், நான் வந்து பிடுங்குவேன், நான் வந்து அதை செப்பரேட் பண்ணுவேன். அப்போது அநேக நேரத்தில் நம்ம பிடுங்கணும்னு நினைக்கிறனால தான் அநேக தவறுகளை செய்கிறோம். ஏன்னா நமக்கு தெரியாது, சில நேரத்தில் கோதுமை கூட கலையை போல காணப்படும். நம்ம கோதுமைன்னு நினைப்போம், அது கலையாக இருக்கும். நம்ம கலைன்னு நினைப்போம், அது கோதுமையாக இருக்கும். யார் சத்துருங்கிறது நமக்கு ஐடென்டிஃபை பண்ணியே பார்க்கவே முடியாது. நல்ல ஆட்களை அநேக நேரத்தில் நம்ம இழந்துருவோம். காரணம், ஒருவேளை சத்துருவாக இருப்பான்னு சொல்லி அவனை நம்ம துண்டிக்க நினைக்கிறனால, அவனை கடிந்து கொள்றதுனால அநேக நேரத்தில் நல்ல ஆட்களை நம்ம இழந்து போயிடுறோம். அநேக நேரத்தில் நல்ல விசுவாசிகளை நம்ம இழந்துடுறோம். காரணம், இவன் கலையாக இருப்பானோ அப்படின்னு நம்ம முயற்சி செஞ்சு துண்டிக்க
நினைக்கிறதுனால நல்ல விசுவாசிகளை இழந்துடுறோம். ஒரு நாளும் களைகளை நீங்கள் பிடுங்காதீங்க, களைகளை கர்த்தர் பிடுங்குவார். அந்த இது நான் எழுதியிருக்கிறேன். கர்த்தர் வந்து களைகளை பிடுங்கும் வர நீ காத்திரு, நீ அமைதியாரு, நீ பொறுமையாயிரு, நீ வெயிட் பண்ணு. அவருக்கு தான் தெரியும் எது நல்ல களைகள் எது கெட்ட களைகள். நமக்கு வந்து ஐடென்டிஃபை யாரையுமே நம்மளால் இவன் கெட்டவன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா ஒருத்தருக்கு ஒவ்வொரு பேக்ரவுண்ட் இருக்கும். வெளியில் பார்க்குறக்கு ஒரு வேளை கெட்டவனாக இருக்கலாம், ஆனால் அவன் வந்த பாதைகள், அவன் பட்ட அடிகள், அவமானங்கள் ஏராளமாக இருக்கும். அநேக நேரத்தில் நமக்கு வந்து களைகளை பிடுங்குறோன்னு சொல்லி நல்ல ஆட்களை, நல்ல நண்பர்களை, நல்ல உறவினர்களை நம்ம இழந்துடுறோம். ஒரு நாளும் அந்த காரியத்தை நீங்கள் கையில் எடுக்காதீங்க, அது கர்த்தருடையது. களைகளை பிடுங்குவது அது கர்த்தருடையது. அப்போது நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆண்டவர் சொல்கிறாரு வளருங்க, கோதுமை வளரட்டும். வளருது அப்படின்னா வேதத்தில் நீங்கள் வளருங்க, ஜெபத்தில் வளருங்க, நல்ல கனிகளை கொடுங்க. களைகள் மேலே உங்களுடைய கண்ணு போகவே வேண்டாம், நீங்கள் வளர்ந்துக்கிட்டே இருங்க. ஆண்டவர் மேலே கண்ணை வச்சுட்டு நீங்கள் அவரையே பார்த்து நீங்கள் போய்கிட்டே இருங்க, நடந்துக்கிட்டே இருக்க. தூசிக்கிறவங்க உங்களை தூசிக்கட்டும், வெறுக்கிறவங்க உங்களை வெறுக்கட்டும், உங்களை பகைக்கிறவங்க உங்களை பகைக்கட்டும். உங்களுடைய கண்ணு ஆண்டவர் மேலேயே பார்த்துட்டு நீங்கள் வளர்ந்துக்கிட்டே இருக்கணும். கனிகளில் வளரணும், நன்மை செய்கிறதுல வளரணும், கொடுக்கறதுல வளரணும், ஆண்டவருக்காக ஓடுறதுல வளரணும், வேதம் வாசிக்கிறதுல வளரணும், ஜெபிக்கிறதுல வளரணும், நல்ல வசனங்களை பேசுறதுல நீங்கள் வளரணும், தியானிக்கிறதுல வளரணும். நீங்கள் வளர்ந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா போதும். அந்த வசனம் சொல்லுது, 26வது வசனம், பயிரானது வளர்ந்து கதிர்விட்ட போது களைகளும் காணப்பட்டது. எப்போ அது வளர்ந்து கனி விட்டதோ அப்பந்தான் களைகள் வந்து கண்ணுக்கு தெரியுதான். நான் சொல்கிறேன், நீங்கள் வளராமல் இருந்தீங்கன்னா சத்ருவை ஐடென்டிஃபை பண்ணவே முடியாது, எது களைகள்னு தெரியாது. வளர்ந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு களைகள் எதுன்னு தெரியும். அதுக்குன்னு தெரிஞ்சிருச்சு களைகள் இதுதான் அப்படின்னு நீங்கள் வந்து எதுக்க வேண்டாம், சண்டை போட வேண்டாம், எச்சரிக்கையாக இருங்க. ஆண்டவர் சொல்கிறார், பிசாசுக்கு, அதாவது ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்க, உங்களை யாரும் ஏமாத்தாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்க. அநேகருக்கு இந்த கலைகள் தெரியாததுனால ஏமாந்துடுறாங்க. கடந்த நாட்களில் ஒரு அம்மா வந்து என்கிட்ட சொன்னாங்க, பாஸ்டர் நல்லா ஜோம் பண்ணாங்க பாஸ்டர், நல்லா வசனமாக பேசுனாங்க பாஸ்டர், பேசி என் கையில் இவ்வளோ அமௌண்ட் வேணும்னு கேட்டாங்க. அவங்க ரட்சிக்கப்பட்டவங்க, நல்ல வசனம் பேசுகிறாங்க, நல்லா ஜெபிக்கிறாங்க. சரி, ஒரு இக்கட்டில் அவங்கள நான் உதவி செய்யலான்னு நான் உதவி செஞ்சேன். காசு வாங்கினதுக்கப்புறம் ஊரை விட்டே போயிட்டாங்க பாஸ்டர், நாங்கள் ஏமாந்து போய் நிற்கிறோம் அப்படின்னாங்க. இன்னைக்கு அதுக்கு காரணம் கலைகளை அறியலை. நீங்கள் வளரும்போது அப்போதான் ஆண்டவர் சொல்கிறாரு, பயிரானது வளர்ந்து கதிர்விட்ட போது களைகளும் காணப்பட்டது. இந்த களைகளை ஐடென்டிஃபை பண்ணுறது எப்போன்னா, நீங்கள் வளர்ந்தால் தான் ஐடென்டிஃபை பண்ண முடியும், எது நல்ல கனி எது கெட்ட கனி. இதை ஐடென்டிஃபை பண்ணுற ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. தாவீதை பார்த்து சிமேயி என்ற ஒரு மனுஷன் தூசிக்கிறார், பயங்கரமாக தூசிக்கிறார், கல்லெறிஞ்சு வீசுகிறாரு, பயங்கர பேட் வேர்டு, கெட்ட வார்த்தையை போட்டு திட்டுறாரு. ஆனால் ஆயுதத்தாரி சொல்கிறாரு, அபிசாயி தாவீதை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள், அவன் தலையை நான் எடுத்துட்றேன். உங்களை இப்படி தூசிக்கிறானே, அவனை ஒரு வார்த்தை சொல்லுங்கள், எடுத்துட்றேன். அப்போ தாவீது சொன்னார், இல்லைப்பா அவனை விட்டுருவோம், அப்புறம் பார்த்துக்கலாம். அப்புறம் நடந்தது என்ன, அவன் ஓடி வந்து தாவீதுக்கிட்ட மன்னிப்பு கேட்குறான். ராஜாவே நான் மன்னிச்சிருங்க ராஜாவே, நான் உமக்கு விரோதமாக நான் தூசிச்சிட்டேன். ஆமேன். நான் சொல்கிறேன், வெட்டுறது, அடிக்கிறது, தூக்கி வீசுறது, இல்லாமல் ஆக்கிறது, இதெல்லாம் உங்கள் வேலையே இல்லை, அதெல்லாம் கர்த்தருடைய வேலை. அவர் ஏற்ற நேரத்தில் அவர் அனுமதிப்பார். சிலரை உங்கள் கூட ட்ராவல் பண்ண அவரே அனுமதிப்பார். ஏற்ற நேரத்தில் உங்களை விட்டு அவங்க பிரிய. ஆபிரகாமோடு கூட லோத்து ரொம்ப தூரம் நடந்தார். ஏற்ற நேரம் வந்தது, ஆண்டவரே பிரித்தார். சரியான நேரத்தில் அவர் பிரிப்பார், அவருடைய வேலை. அந்த வேலையை நீங்கள் செய்யவே செய்யாதீங்க. அல்லேலூயா. முதலாவது, களைகளை நீங்கள் பிடுங்கி எரியாமல் அதை வளர விடுங்கள். ரெண்டாவது, களைகளால் ஒருபோதும் உங்கள் கனிகளை சேதப்படுத்த முடியாது.
மூணாவது, கர்த்தர் வந்து களைகளை பிடுங்கி போடும் வரை காத்திரு, அமைதியா இருங்க, அவர் செய்வார் உங்களுக்காக. நான் உனக்காக யாவையும் செய்து முடிப்பேன்னு வாக்கு கொடுத்தவர் உங்களுக்காக அவர் செய்வார். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லைன்னு சொன்னவர் உங்களை விட்டு விலக மாட்டார், உங்களை கைவிட மாட்டார், உங்களை காப்பாற்றுவார், உங்களை தப்புவிப்பார், ஏந்துவார். வெளிப்படுத்தல் எழுதின புஸ்தகம் 22வது அதிகாரம் 12வது வசனம் சொல்கிறது, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. இதோ நான் சீக்கிரமா வரேன், நான் வந்து பலன் அளிப்பேன், அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலனை நான் வந்து தருவேன். நான் வந்து கோதுமையை தனியாக பிரிப்பேன், களைகளை தனியாக பிரிப்பேன், களைகளை நான் அக்கினியில் சுட்டெரிப்பேன், கோதுமைகளை என்னோடு கூட நான் சேர்த்து கொள்வேன். அவர் சீக்கிரம் வரப்போகிறார், அவர் சீக்கிரம் வரப்போகிறார், அவர் சீக்கிரம் வரப்போகிறார். இன்னைக்கு நீங்களாம் ஒப்பு கொடுங்க, ஆண்டவரே நான் ஒரு கோதுமையாக நான் வளரணும்ப்பா, என்னுடைய கண்களை சத்துருவையே பார்த்து என்னுடைய லட்சியத்தை நான் இழந்துடக்கூடாது, ஆமான போல தரிசனத்தை இழந்துடக்கூடாது, ஒரு சவுளை போல திட்டத்தை இழந்துடக்கூடாது. நான் உண்மையே பார்த்து எத்தனை சத்துருக்கள் எழும்பினாலும் யோசேப்பை போல நான் காத்திருந்து பொறுத்திருந்து உம்முடைய ஆசீர்வாதத்துக்குள்ள பிரவேசிக்க எனக்கு நீர் பலனை தாங்கன்னு சொல்றவங்க எல்லாரும் எந்திரிச்சு நில்லுங்க. இயேசு கிறிஸ்து தான் அந்த கோதுமை. வேதம் சொல்லுகிறது, யோவான் 12வது அதிகாரம் 24வது வசனம், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்து மிகுந்த பலனை கொடுத்திருக்கிறார். அவர் நம்ம ஒவ்வொருவரையும் கோதுமை மணியைப் போல வளர வைப்பதற்காக அவர் கோதுமை மணியாய் அவர் மரித்தார். அவர் பூமியின் தாழ்வில் இறங்கினார், அவர் நமக்காக மரித்தார். 2 கரங்களை உயர்த்தி அந்த சிலுவையை பாருங்க. அப்பா, அநேக நேரத்தில் என் சத்துருக்களோடு கூட போராடி போராடி எனக்குள்ளே இருந்த நல்ல கனிகளை நான் இழந்துட்டேன், எனக்குள்ளே இருந்த அந்த நல்ல அபிப்பிராயத்தை நான் இழந்துட்டேன், என் திறமையை நம்பிட்டேன்ப்பா, என் பணத்தை நம்பிட்டேன். சத்துருக்களுக்கு முன்பதாக நான் போராடி போராடி சத்துருக்களுக்காகவே நான் ஓடிட்டேன். சவுல் 40 வருடம் தாவீதை அழிக்கணும்னு ஓடினது போல அநேக நேரம் நான் சத்துருக்களையே நினைச்சு அநேக நேரம் தூக்கம் இல்லாமல் இருக்கிறேன்ப்பா. அநேக நேரம் என் சத்துருக்களுக்காகவே நான் போராடுறேன், அவங்களுக்கு விரோதமாய் போராடுறேன். இன்னைக்கு நீரை பேசின இந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி அப்பா. 2 கரங்களை உயர்த்தி நான் சத்துருக்களை நேசிப்பேன், என்னை பகைக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன்ப்பா. அந்த ஒரு இருதயத்தை எனக்குள்ள தாங்கப்பா, எனக்குள்ள தாங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, அதுதான் இயேசு கிறிஸ்துவினுடைய இருதயம். இயேசு கிறிஸ்துவினுடைய இருதயம். அவர் நேசிக்கிறவராய், அவர் அன்பு காட்டுகிறவராய் சிலுவையில் கடைசி நேரத்தில் சொன்னார், பிதாவே இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள், இவர்களை மன்னிங்கப்பா. தங்களை சிலுவையில் அறைந்தவர்களுக்காய், சாட்டையால் அடித்தவர்களுக்காய், கைகளில் கால்களில் ஆணிகளை அடித்தவர்களுக்காய், விழாவில் ஈட்டியால் குத்தினவர்களுக்காய் இயேசு மன்னிப்பு கேட்டார். அவர்களை இயேசு நேசித்தார், அவர்களை பார்த்து ஸ்மைல் பண்ணார். சிலுவையில் கூட இயேசு ஒருத்தரையும் அவர் காயப்படுத்தலை, ஒருத்தர் மேலேயும் அவர் குற்றத்தை சுமக்கலை, எல்லாரையும் இயேசு நேசித்தார். இன்னைக்கு நீ ஒரு புது மனிதனாக இங்கேருந்து போகணும். பழைய மாதிரி எதிரியை பார்த்த மாதிரியே எல்லாரையும் பார்க்கக்கூடாது. இன்னைக்கு எதிரியை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணுங்க, உங்கள் சத்ருவை பார்த்து, உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்கள பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணுங்க, அவங்கள நேசிங்க. இந்த இருதயம் உங்களுக்குள்ளே இருக்கும்போது உங்களை கர்த்தர் கோதுமையை போல அவர் கதிர்விட செய்வார், அவர் கனி கொடுக்க செய்வார். கனிகள் எப்பொழுது வரும் அப்படின்னா, நீங்கள் சத்ருக்களை நேசிக்கும் போது நீங்கள் கனி கொடுக்கிறவர்களாய் மாறுவீங்க. ராபா கபா லபலபோ. நல்லா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசிர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள்: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் முதலாம் ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும், 2ஆம் ஆராதனை காலை 7 மணிக்கும், 3ஆம் ஆராதனை காலை 9 மணிக்கும், 4ஆம் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும். முதல் 3 ஆராதனைகளையும் நீங்கள் நேரடியாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள IPHH கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம். சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி முதலாம் ஆராதனையில் காலை 6 மணிக்கும், 2ஆம் ஆராதனையில் காலை 8 மணிக்கும், 3ஆம் ஆராதனையில் காலை 10 மணிக்கும் நடைபெறும். வாலிபர் கூடுகை ஒவ்வொரு மாதமும்
முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு வாலிபர்களுக்கான விசேஷித்த கூடுகை நடைபெறும். எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை ஒவ்வொரு மாதத்தின் 1ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கும் காலை 10 மணிக்கும் நடைபெறும். கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 3ஆம் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும். இதில் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். விடுதலை உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு நம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஆண்களுக்கான ஜெப கூடுகை புதிய ஆலயத்திலும் பெண்களுக்கான ஜெப கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜெப கூடுகை மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று வாலிப சகோதரிகளுக்கான ஜெப கூடுகை மாலை 5 மணிக்கு ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும். நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசிர்வாதம் பெற யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி IPA ஜெப ஆலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு 642109. ஜெப உதவிக்கு 9443435618 9488873284. டிவி நிகழ்ச்சிகள் நமது சபையின் மூலம் பொள்ளாச்சி முழுவதும் 24 மணி நேரமும் ஜேகிங் டிவி ஒளிபரப்பப்படுகிறது. VK செட்டப் பாக்ஸில் 112வது சேனலிலும், TCCL செட்டப் பாக்ஸில் 152வது சேனலிலும், SCV செட்டப் பாக்ஸில் 217வது சேனலிலும், டாக்ஸ் செட்டப் பாக்ஸில் 62வது சேனலிலும் நமது சபையின் பாடல்கள், ஆராதனைகள், செய்திகள் ஒளிபரப்பப்படுகிறது. தமிழ்நாடு முழுவதும் பைபிள் டிவியில் தினமும் மாலை 6:30 மணிக்கும், பெனியல் டிவியில் தினமும் காலை 7:30 மணிக்கும் நமது சபையின் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்படுகிறது. இந்த டிவி ஊழியங்களின் மூலம் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஆசிர்வதிக்கப்பட ஜெபித்துக் கொள்ளுங்கள்.